வணக்கம் பிள்ளைகள். இந்த சமநிலையில கேளியல் செய்ய போறோமே. என்ன மாதிரி கேளியல்? ரெண்டு கேள்வி எழுதி இருக்குன்னு பாருங்க. வசன கேளியல். இப்படித்தான் உங்களோட எக்ஸாம்பிள் கேளியல் வருமா? ஒரு கேளியல் தான் பார்த்து எழுதுறீங்களா? கேள்வி தெரியுதா? என்ன கேள்வியா? முதலாவது கேள்வி, 60 சென்டிமீட்டர் நீளமுடைய கம்பியை பயன்படுத்தி ஒரு சதுரமுகி வடிவிலான பொருளும் ஒரு வளையமும் உருவாக்கப்படுகின்றது. இங்கு வளையத்தின் விட்டமும் சதுரமுகியின் நீளமும் சமனென கொண்டு சமநிலையை உருவாக்கி தீர்த்துக. கேள்வி விளங்கிட்டுதா? ஒரு 60 சென்டிமீட்டர் நீளமான கம்பி இருக்குது. அந்த கம்பிய என்ன மாதிரி வடிவமைக்க போறோம்னா, ஒரு சதுரமுகி வடிவமைக்கிறோம், ஒரு வளையம் வடிவமைக்கிறோம். தெரியும்? சதுரமுகியின் நீளம் வளையத்தின் விட்டமும் என்னவென்று சொல்லி இருக்கிறான், சமன் என்று சொல்லி இருக்கிறான். அப்ப சமன் என்று சொல்லி வைத்துக்கொண்டு என்ன செய்யட்டாம், சமநிலையை உருவாக்கி தீர்க்கட்டாம். அப்ப சமநிலை எப்படி வர சொல்றேன். சரியா? கேள்வி விளங்கிட்டுதா? விளங்காடி கேளுங்க கேள்விய. கேள்வி விளங்கிட்டுதா? அப்ப இந்த கேள்வியே சமநிலையில வடிவத்துல மாத்துவோம் பார்ப்போம். கேள்வி அழைக்கிறேன். 60 சென்டிமீட்டர் நீளமுடைய கம்பி. சரியோ? 60 சென்டிமீட்டர் நீளமுடைய ஒரு கம்பியை சதுரமுகி வடிவத்துல அமைக்கிறோம். தரமுயன இப்படி ஒரு சதுரமுகி வடிவத்துல அமைக்கிறோம். சரியோ? அதே இடத்துல ஒரு வளையம் ஒன்றையும் உருவாக்குறோம். இந்த வளையத்துல விட்டம் கழித்திருக்கிறோம், சதுரமுகியின் நீளம் கழித்திருக்கிறோம். சதுரமுகியில எத்தனை விளிம்பு இருக்குது? சதுரமுகிக்கு எத்தனை விளிம்பு? 12 விளிம்பு இருக்குது. ஏன் 12 விளிம்புன்னு சொல்றேன்னா, இந்த நீளம் உங்களுக்கு தெரியும். இந்த நீளமும் இந்த எல்லாம் சமம் தானே. அப்ப இந்த நீளமும் இந்த விட்டமும் சமம். அப்ப இதை வச்சு கொண்டு சமநிலையை தீர்க்கட்டாம். அப்ப எங்களுக்கு சதுரமுகியின் நீளம் தெரியுமா? தெரியாது. தெரியாத கணிகம் என்ன வைக்கிறாங்க? எக்ஸ் என்று வைக்கிறாங்க. எக்ஸ். அப்ப இவர் எக்ஸ். வேற என்ன வரும்? எக்ஸ் ரெண்டு பேர். சரியா? அப்ப இவர் எக்ஸ். இந்த எக்ஸ் இங்கே என்ன? இவர் என்ன? எக்ஸ். சரியா? இப்ப சமநிலையை உருவாக்க போறோம். அப்ப மொத்த நீளம் எவ்வளவு சொல்லி இருக்கணும்? 60 சென்டிமீட்டர். 60 சென்டிமீட்டர் சொல்லி இருக்கணும். 60 சென்டிமீட்டர் நீளமுடைய ஒரு சதுரமுகியான பொருளும் ஒரு வளையமும் உருவாக்கப்படுகின்றது. இங்க வளையத்தின் விட்டம் சதுரமுகி நீளமும் சமநிலை கொண்டு சமநிலையை உருவாக்கி தீர்க்குக. 60 சென்டிமீட்டர் நீளமுடைய ஒரு கம்பி, 60 சென்டிமீட்டர் நீளமுடைய கம்பி ரெண்டா 60 சென்டிமீட்டரை விட கூட இருக்குமோ குறைய இருக்குமோ? நாங்க உருவாக்குற கம்பி, இந்த உருவாக்குற கம்பி இருக்கல்லோ, இதுல 12 விளிம்பு கிடையாது. சரியோ? ஒரு விளிம்பு எக்ஸ். அப்ப இந்த விளிம்பு இந்த மொத்த நீளமோட வரும் 12 எக்ஸ் வரும். சதுரமுகியின் நீளத்துக்கு சதுரமுகியை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கம்பியின் நீளம் 12 எக்ஸ்.
சதுரமுகியை எவ்வளவு 12x விளங்குதா 12x ஏன் 12 விளிம்பு இங்க பாருங்க 1 கீழே 4 விளிம்பு மேல 4 விளிம்பு 8 இங்கால 2 10 அங்கால 2 12 அப்ப 12 விளிம்பு இருக்கு ஒரு விளிம்பு நீளம் x 12 விளிம்பு நீளம் 12x இங்காலே ஒரு ஆள் இருக்கிறாருல்ல வட்டம் வளையம் வட்டம் என்ன வளையத்தை பயன்படுத்தி இருக்காங்கல்ல வளையம் அப்ப இந்த வளையத்துக்கு ஒரு நீளம் இருக்கோ இல்லையோ வளையத்தின் நீளம் இருக்கோ இல்லையோ வளையத்தின் நீளம் உணவு விட்டம் எக்ஸ்டா படிச்சிருப்பீங்க டி விட்டமுடைய ஒரு வட்டத்தின் சுற்றளவு அளவு 5d டி விட்டமுடைய வட்டத்தின் சுற்றளவு 5d அப்ப எக்ஸ் நீளமுடைய விட்டத்து உள்ள வட்டத்தின் சுற்றளவு அளவு ஏன் சுற்றளவு இதான கம்பி சுற்றி வளர்ச்சிருக்கிறான் அவற்ற சுற்றளவு 5x டிக்கு 5x சரியோ இப்ப இந்த மொத்த நீளம் வந்து என்ன இருக்கணும் மொத்த நீளமோட இருக்கணும் 60 சென்டிமீட்டரா இருக்கணும் 60 சென்டிமீட்டரை விட தாண்டி போலாமோ தாண்டி போயிடாது ஒன்று 60 இருக்கணும் இல்லாட்டி 60 விட சின்னனா இருக்கும் சரியா ஏன் ஆகக்கூடிய நீளம் அளவு 60 தானே அப்ப சமநிலை எப்படி உருவாக்குவீங்க 12x ஐயும் 5x ஐயும் கூட்டி என்ன சமம் வரும் 60 என்னண்டு வரும் 60 விட 60 இருக்கணும் இல்ல 60 விட சின்ன நேரம் 60 விட தாண்டி போலாமோ தாண்டி போயிடாது அப்ப 60 சின்ன நேரம் இருக்கணும் ஏன் சின்ன இங்கால இருக்கிற சின்ன பக்கம் அங்கால இருக்கிற பெரிய பக்கம் 60 இஞ்சால வரப்போ 60 விட சின்ன ரெண்டாவது சின்ன பக்கம் இஞ்சால சமனாம் இருக்கலாம் தானே அப்ப சமனாயம் இருக்கலாம் ஏன் சமனாயம் இருக்கலாம் 60 இருக்கலாம் இல்ல 60 விட சின்ன நேரம் தெரியும் அப்ப இப்ப பாருங்க இந்த சமநிலையை எப்படி தீர்க்கிறது எக்ஸ் இருக்கிறாரோ எக்ஸ் இருந்தா பொதுப்படுத்தலாமே இல்லையோ 12 சக 5 சமநிலையில மாற்றம் இல்ல அப்படியே இப்ப பாருங்க அந்த எக்ஸ் அண்ட் ஆள் இருக்கிற என்னத்தால பெருக்கப்படுற 12 சக பையால பெருக்கப்படுற இந்த 12 சக பை இந்தியால பெருக்கப்படுது ரெண்டா நாங்க சமநிலையில் என்ன படிச்சினாங்க இந்த இந்தியால எக்ஸுக்கு பக்கம் எக்ஸுக்கு வந்து ஒண்டாலதான் எக்ஸ் பெருக்கப்படணும் அப்ப பக்கத்து பெருக்கப்படுறால 12 சக பை இப்ப எக்ஸ் மூண்டால பெருக்கப்படுதுண்டா எக்ஸ் மூண்டால பெருக்கப்படுதுண்டா 3x ஒரு சமநிலை இருக்குன்னு 3xக்கு ஒரு 15 இருக்கண்டா என்ன செய்யணும் எக்ஸ இந்த 3 பெருக்கப்படுற அப்ப அந்த மூண்டா இல்லாம பண்ணணும் மூண்டை இல்லாம பண்ணணும்டா மூண்டால பிரிக்கணும் மூண்டால பிரிச்சா 3x வரும் அங்கால மூண்டால பிரிக்கணும் பிரிச்சா 15 3 வரும் பிரிச்சா 5 சரியோ விளங்குதா அப்ப எங்கே என்ன செய்ய போறோம் 12 சக பை பெருக்கப்படுற இந்த 12 சக பையால பிரிக்க போறேன் பிரிச்சிங்கன்னா இந்த 12 சக பையால பிரிச்சா என்ன ஒன்றுதானே ஒன்று இந்தியால 12 சக பையால பிரித்தாலும் அங்காலையும் 12 சக பையால பிரிக்கணும் 60 12 சக பையால பிரிக்கிறீர்கள் சரியோ எக்ஸ் இது என்ன சமநிலை எக்ஸ் அளவு ஒன்று 60 12 சக பையா இருக்கணும் எல்லாம் 60 12 சக பையை விட சின்னனா இருக்கணும் பையனுக்கு தெரியும் தானே உங்களுக்கு 3.14 அப்ப எக்ஸ் பெருமானம் என்னண்டு வரும் 3.14 15.14 60 15.14 சரியோ இது விளங்குதா விளங்காடி கேளுங்க சமநிலை விளங்கலையேண்டா சமநிலை விளங்காட்டி கேளுங்க ஆரை திருப்பி சொல்றேன்னா
சரியோ? ஒரு இரும்பு கம்பி இருக்கு சரியோ? இப்படி ஒரு கம்பி விட இந்த கம்பியின் நீளம் 60 சென்டிமீட்டர். நாங்க சதுரமுடியும் ஒரு வளையத்தையும் உருவாக்குவோம். சதுரமுடி வடிவிலான ஒரு இதே அந்த இரும்பு ஒட்டுறது வெல்டிங் தெரியும் தானே, வெல்டிங்ல ஒட்டுறது அதே மாதிரி ஒரு சதுரமுகியில ஒட்டி வச்சிருக்கோம். மற்றது வளையத்தை போட்டு ஒட்டி வச்சிருக்கோம். சரியோ? அப்படி ஞாபகம் வச்சிருக்கோம். அப்ப இப்படி ஒன்று உருவாக்கி இருக்கோம், இப்படி ஒன்று உருவாக்கி இருக்கோம். இதுக்கு 12 விளிம்பு இருக்கு. ஏன் ஒரு சதுரமுகி தீக்குச்சியை வச்சு 12 தீக்குச்சி இருக்கண்டா அதை சுத்தி சுத்தி ஓட்டு சதுரமுகி வடிவில ஒட்டேக்கு என்னண்டு வரும்? ஒரு சதுரமுகி மாதிரி தானே வரும். அதே மாதிரி தானே இது. ஒரு கம்பியை வச்சு அறுத்து 12 துண்டுகளா வெட்டி போட்டு ஒட்டி இருக்கிறான். அது ஒரு வளையமா ஒட்டி இருக்கிறான். சரியோ? இப்ப சதுரமுகி உருவாக பயன்படுத்தப்பட்ட நீளம் 60 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப 60 சென்டிமீட்டர் தான் இந்த ரெண்டு மொத்த இதே சதுரமுகி இதே உருவாக்கணும், வளையத்தையும் உருவாக்கணும். அப்ப மொத்த நிலம் 60. அப்ப 60 விட தாண்டி போகலாம், தாண்டி போயிடலாம். 60 இருக்கலாம், இல்லாட்டி 60 விட சின்னனா இருக்கலாம். சரியா? 60 இருக்கலாம், இல்லாட்டி 60 விட சின்னனா இருக்கலாம். அப்ப சதுரமுகியை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட நீளம் வந்து எவ்வளவு? 12 விளிம்பண்டபடியா உங்களுக்கு எக்ஸ் தானே இது சமனண்ட சொல்லி இருக்கிறேன். இந்த இதுவும் சமனண்டபடியா அதை வச்சு நாங்கள் தெரியாத கணியம் எக்ஸ் போடலாம். இதுக்கு தொடர்பு இருக்கு. இந்த நிலமும் இந்த நிலமும் சமன். அப்ப ரெண்டபடியா இவர் தான் இந்த எக்ஸா வர போற. அப்ப எக்ஸ் இங்கேயும் எக்ஸ். அப்ப 12 விளிம்பண்டபடியா இது உருவாக்க பயன்படுத்தப்பட்ட நிலம் 12 எக்ஸ். வளையத்தை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட நிலம் வந்து பை எக்ஸ். சரியா? வளையத்தை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட நிலம் பை எக்ஸ். இது எக்ஸ் அண்டா இந்த விட்டம், அதாவது டி விட்டம்டா, ஒரு வட்டத்துல விட்டம் டி என்றா இந்த சுற்றளவு என்ன? பை டி தானே. வட்டத்தின் சுற்றளவுல படிச்சிருப்பீர்கள். இல்லாட்டி ஆர் ஆர் என்றா என்ன சொல்லுவீர்கள்? 2 பை ஆர் படிச்சிருப்பீர்கள். ஆர் ஆர் என்றா 2 பை ஆர். டி விட்டம்டா இது ஆர் அண்டா உங்களுக்கு அது கிளம்புதா? இது ஆர் இது ஆர் ரெண்டா எத்தனை? டிக்கு பதிலா 2 ஆர் போடலாம் தானே. 2 ஆர் போட்டீங்களா? பைய 2 ஆர் பிரிக்கிறேன் என்ன? 2 பை ஆர் தானே. இது விளங்குதா? டிஏ 10 டிக்கு 2 ஆர் போட்டீங்கன்னா 10 ஆரோட பெருக்கே என்ன வரும்? 2 பை ஆர் வரும். சரியோ? அப்ப இங்கால என்ன செய்ய போறோம்? பை எக்ஸ் எக்ஸ் அண்டபடியா பை எக்ஸ் போட்டிருக்கிறோம். சரியோ? பை டி தானே, பை எக்ஸ். அப்ப 12 எக்ஸ் ஆக பை எக்ஸ் வந்து சிறிது சமன் 60. ஏன் அப்படி போட்டிருக்கோம்டா 60 சென்டிமீட்டரா இருக்கலாம். பாருங்க 60 இருக்கலாம். 60 விட இங்க தாண்டி போகும் பொருளாம் தாண்டி போவாது. ஆனா 60 விட இதுக்குள்ள இவ்வளவு இந்த சின்ன துண்டு மிஞ்சலாம், இங்க துண்டு மிஞ்சலாம் தானே, இவ்வளவு துண்டு மிஞ்சலாம். சரியோ? அப்ப 60 தான் கூடின இது நீளம். அப்ப 12 சக பையா எக்ஸால 12 எக்ஸையும் பை எக்ஸையும் கூட்ட போறோம். ஏன் மொத்த நீளம், இந்த மொத்த நீளம் 60 சென்டிமீட்டரை வச்சு பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட உருவம் என்ன? சதுரமுகியும் வளையம். அப்ப இதுல நீளம் எவ்வளவு? மொத்த நீளம் 12 எக்ஸ் ஆக பை எக்ஸ். இந்த மொத்த நீளம் வந்து 60 இருக்கலாம், இல்லாட்டி 60 விட சின்னதா இருக்கலாம். அப்ப இந்த சமநிலையை என்ன செய்ய போறோம்? தீர்க்க போறோம். 12 எக்ஸ் ஆக பை எக்ஸ் சிறிது சமன் 60. அப்ப என்னோட 12 சக பை ஏன் எக்ஸ பொதுப்படுத்தினா எக்ஸ வெளியில எடுக்கலாம் தானே. எக்ஸ வெளியில எடுத்தா 12 சக பை இது விளாங்குதோ பொது எடுக்கிறது. இப்ப 2 எக்ஸ் ஆக 6 வச்சா 2 எக்ஸ் ஆக 6 2 பொது எடுப்போமല്ലോ. 2 பொது எடுக்க என்ன வரும்? எக்ஸ் ஆக 3. சரியோ? இங்க எக்ஸ் எடுக்கையில 2 எடுத்துக்கலாம். இங்க என்ன செய்யறோம்? எக்ஸ தான் வெளியில எடுத்துக்கலாம். எக்ஸ வெளியில எடுத்துக்கலாம். சரியோ? அப்ப 12 சக பை எல்லாம் நீங்க பையக்கே 3 வருஷம் 1 நாள் போடலாம். சரியோ? 3 வருஷம் 1 நாளை 12 இதுல போட்டீங்கன்னா அதே இது வரும். 12 சக 3 வருஷம் இதுல 3 வருஷம் 1 நாள்னா 15 வருஷம் 1 நாள். அதான் எங்க வந்திருக்கு. சரியா? அப்ப எக்ஸ் இப்படி நான் போட்டிருப்பேன். எக்ஸ் சிறிது சமன் 60. இங்க என்ன செய்யணும்? 12 சக பை வந்து பெருக்கு போடுற இந்தியாவில பெருக்கு போடுற ரெண்டபடியா இவரை என்ன செய்யணும்? இல்லா போனோம் சொன்னே. எக்ஸ் 3 எக்ஸ் 6 3 எக்ஸ் எத்தனை சொன்னா 3 எக்ஸ் போட்டிருக்கேன். 3 எக்ஸ் 15 வேறமோ 3 எக்ஸ் பெருக்கு 15. இந்தியாவில 3 பெருக்கு போடுறேன்னா 3 இல்லா பண்ணணும். உங்களுக்கு தேவையில்லை உண்டு. எக்ஸோட கூட்டுப்படவும் கூடாது, கழிவிடவும் கூடாது, எக்ஸோட பெருக்கப்படவும் கூடாது, பிரிவிடவும் கூடாது. விளங்குதோ? எக்ஸ பிரிக்க கொண்டு ஒரு பெருமானம் வந்து பிரிக்க கூடாது, ஒரு பெருமானம் பெருக்க கூடாது. எப்பவுமே எக்ஸுக்கு முன்னால இந்த ஒன்று தான் பெருக்கப்படும். சரியோ? அப்போ தனி எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். 3 இருக்க கூடாது. அப்ப 3ஆல பிரிக்கிறோம். 3ஆல இந்தியாலையும் பிரிச்சா இந்தியாலையும் பிரிப்போம். அதே மாதிரி எக்ஸா 12 சக பையால பெருக்கி வச்சுக்கிறோம். இந்தியாலையும் செய்ய போறோம். 12 சக பையால பிரிக்க போறோம்.
பிரிக்க என்னன்னு பிரிப்போம் எக்ஸ் 12 சக பையால இங்க பிரிப்போம். இங்க என்ன செய்யும் 60 12 சக பையால பிரிப்போம். அப்ப இங்க பிரிவாட்டு உண்டு சரியா 60 அப்ப எக்ஸ் என்ன வரும் 60 12 சக பையண்டு வரும் சரியா எக்ஸ் 60 12 சக பை. பையனுக்கு பெருமானம் தெரியும் தானே பெருமானம் தெரியும். அப்ப 60 3.4 கூட்டினா எத்தனை 15.14 தெரியும் விளங்குதா? அப்ப எக்ஸ் ஆக கூடின பெருமானம் எவ்வளவு எக்ஸ் ஆக கூடின பெருமானம் எவ்வளவு 15.14 தெரியும் எக்ஸ் ஆக கூடின பெருமானம் 15 இது 60 15.14 சரியா இதை பிரிச்சீங்களா எக்ஸ் பெருமானம் எக்ஸ் ஆக கூடின பெருமானம் பெறும். ஏன் எக்ஸ் அதை விட தாண்டி போலாமோ சிறிய சமனல்ல எக்ஸ் இதை விட சிறு எக்ஸ் வந்து சின்னனா இருக்கும் எல்லாத்தையும் இதுக்கு சமனா இருக்கும். விளங்காடி கேளுங்க. விளங்காடி கமெண்ட் பண்ணுங்க. பை 3.14 எல்லாத்தையும் என்னன்னு போடணும் 22 7 பையன் பெருமானம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க தானே 3.14 வட்டத்துல சுற்றளவு படிச்சீங்க தானே வட்டத்துல சுற்றளவை தான் இதுல போட்டிருக்கிறேன் புதுசா ஒன்றும் உங்களோட பாடத்தை தாண்டி போட இல்லையா நேற்று சொன்னது வந்து உங்களுக்கு அது மட்டும்தான் பாடத்தை தாண்டி சொன்னது 22 7 22 7 தான் நீங்க படிச்சிருப்பீங்க 22 7 வந்து நீங்கள் பிரிச்சீங்க எத்தனை பேர் 3.14 தானே பையின பெருமானம் காரணம் 22 அது வந்து 3.14 சரியோ பிரிச்சு பாருங்க 3.14 சரியான பெருமானம் இல்ல அண்ணளவு பெருமானம் 22 அதுல போட்டீங்கன்னா சரி அதே தான் நீ 3.14 போட்டுனாங்கன்னா இது முழு பெருமானத்துல இல்ல இருக்கு இது பின்னத்துல இருக்கு இல்ல இதை நீங்க பின்னத்துல போட்டீங்கன்னா பின்னத்தை போட்டு சுருக்கி பெரிய சரியோ பின்னத்தை போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி எவ்வளவு 22 எழுதானே வேற என்ன செய்யணும் பெருக்கோணம் 12 84 86 106 106 106 அங்கால என்ன கீழே இருந்த 7 மேல போய் பெருக்குப்பாரு வேணும் சரியா இது கஷ்டமே இல்லை அவங்களுக்கு போட்டு அதுக்கான தான் பையன் 3.14 அண்ணல பெருமானம் போட சொன்ன நான் 3.14 படிக்கலையா நீங்கள் 22 எழுதானே பை
விளங்கிடுதா நுகா மரியம்? விளங்கிடுதா? விளங்கினா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி பார்க்க போறோம். நுகா மரியம் விளங்கிடுதா? வேற யாருக்கு விளங்கல? அடுத்த கேள்வி செய்ய விளங்குமா? அடுத்த கேள்வி சின்ன கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வி கேள்வி தெரியுதா? கேள்வி தெரியுதா பிள்ளைகளே? சரியா விளங்கிட்டு தான். அந்த கேள்வி தெரியுதா உங்களுக்கு? போர்ட்ல கிளியரா இருக்கா? ஓகே. அப்ப என்ன கேள்விடா, மின்னுயர்த்தி ஒன்று ஆக கூடுதல், அதாவது மின்னுயர்த்தி வந்து ஆக கூடுதலாக கொண்டு செல்லக்கூடிய நிறையானது வந்து 500 கிலோகிராம். அப்ப ஒரு லிப்ட்ல போறோம், 500 கிலோகிராம் தான் அந்த லிப்ட் ஆள கொண்டு போகலாம். அதை விட கூட கொண்டு போனீங்கன்னா லிப்ட் என்ன செய்யும்? அறந்து போயிடும். சரியா? லிப்ட் ஆள அதை தாண்டி கொண்டு போயிடாது, லிப்ட் வந்து ஃபெயிலியரா போயிடும். அப்ப 5 மனிதர்களையும் 70 கிலோகிராம் நிறையுடைய பொதியையும் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. அப்ப 5 மனிதர்களை கொண்டு போகணும், அதை விட 70 கிலோகிராம் பொதியையும் கொண்டு போகணும். இங்கு சமநிலையுடைய மனிதர்களை நீ சமநிலையை உருவாக்கி தீர்க்க. சரியா? கேள்வி விளங்கிட்டுதா? ஒரு லிப்ட் ஒன்று இருக்குது. லிப்ட்ல என்ன செய்ய போறோம்? 5 பேரை கொண்டு போக போறோம். 5 பேரை கொண்டு போறோம். அதுல உயர் கூடிய நிறம் வந்து 500 கிலோகிராம். இங்க சமநிறையுடைய மனிதர்கள், அந்த 5 பேரும் சமனான நிறையுடைய ஆட்கள். சரியோ? அப்ப அதுலயே பாருங்க தெரியாத கணியம் இருக்குது. அப்ப 5 பேர்த்த நிறையும் சமன். ஏண்டா ஒரு மனிதர்கிட்ட நிறை எக்ஸ் வச்சா 5 பேர்த்த 5 நிறையும் எவ்வளவு இருக்கும்? 5 எக்ஸ் வரும். சரியோ? 5 எக்ஸ் வருமே. அதுக்கு நான் எக்ஸ் வைக்கிறேன். மற்றது தெரியும் தானே, பொதியின நிறை 70 கிலோகிராம். தெரியாத நிறை என்ன? மனிதர்கிட்ட நிறை எவ்வளவு? எக்ஸ். அப்ப 5 எக்ஸ் வரும். சரியா? கேள்வி விளங்கிட்டுதா? விளங்காட்டி கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி ஓகேயா? கேள்வி விளங்கிட்டுதா? சரி, கேள்வி விளங்கினா நாங்க செய்வோம். சரியோ? அப்ப மின்னுயர்த்தி ஒன்று இருக்கு. மின்னுயர்த்தியின் ஆக கூடுதலான நிறை ஆக கூடுதலான நிறை 500 கிலோகிராம். சரியோ? அப்ப நான் என்ன செய்ய போறோம் வேண்டாம், ஒரு மனிதனின் நிறை எக்ஸ் என்க, 5 மனிதர்களின் நிறை சமன் தானே. அப்ப சமனா இருக்கலாம். சரியோ? 5 எக்ஸ். அப்ப உயர்த்தியை பாதுகாப்பாக ஏற்ற வேண்டிய நிறை, கொண்டு செல்ல ஏற்ற வேண்டிய நிறை. சரியோ?
ஏற்ற வேண்டிய நிறை எவ்வளவு 500 கிலோகிராம்னா ஆக கூடுதலா கொண்டு போகலாம் தெரியும். அப்ப 500 விட ஏற்ற வேண்டிய நிறை 500 என்ன இருக்கும் 500 அல்லது 500 கிலோகிராமிலும் தெரியுது. தெரியும். அப்ப 5x பொதியின நிறை எவ்வளவு 70 கிலோகிராம். அப்ப மொத்த நிறை கொண்டு செல்லக்கூடிய மொத்த நிறை இன்டெக்ஸ் ஆக 70. ஏன் மனித நிறைய பொதியின நிறைய கூட்டணும். அப்ப 5x 70 சரியா. 5x 70 என்னவா இருக்கணும் என்னவா இருக்கணும் 5x 70 சுலபாபம் 5x 70 என்னவா இருக்கணும் மொத்த நிறை எவ்வளவு 500 மொத்த நிறை 500 கிலோகிராம் தான் உயர்த்தியின் ஆக கூடுதலான நிறை உயர்த்தியில ஏற்றக்கூடிய ஆக கூடுதலான நிறை தெரியும். அப்ப 500 கிலோகிராம் 500 கிலோகிராம் விட குறைவா இருக்கணும். எல்லாட்டி 500 கிலோகிராமுக்கு சமனா இருக்கணும். அப்ப இத சின்ன பக்கம் இந்த இதான மொத்த நிறை ஏற்றக்கூடிய மொத்த நிறை இந்த மொத்த நிறை சின்னனா இருக்கணும். சின்ன பக்கம் தான் இங்க வேறு அதே இதுல 500க்கு சமனா இருக்கும். அப்ப 500 5 போடுறேன் அது சமனா இருக்கணும்டா. சரி இது சமன். இப்ப இதான் தீர்க்க வரும் 5x ஆக 70 என்ன செய்யணும் 70 கூட்டு பாருங்க 5 பெருக்கு பாருங்க முதல்ல என்ன செய்யணும் பெருக்கல கூட்டல் வந்தா முதல்ல என்ன செய்யணும் கூட்டல இல்லாம பண்ணணும் சரியா. பக்கத்துல கூட்டு பண்றாரோ கழி பண்றாரோ அவரை இல்லாம செய்யும். அப்ப 70 கூட்டு பண்ற 70 அங்கால இல்லாம செய்யணும் 5x இங்கால கூட்டு பண்ற வழியா கழித்தல போடணும் சரியா. 70 அங்கால 500 சாய 70 5x இங்கால சைபர் இங்கால 500 70 போனா எவ்வளவு 430. 5x 5 என்ன செய்யுது x பெருக்குது. அப்ப 5 என்ன செய்யணும் பெருக்கல இல்லாம செய்யணும். வேற முன்னால ஒண்ணு இருக்க கூடாது வேற ஒண்ணு கூட்டுப்பட கூடாது பெருக்கப்பட கூடாது. அப்ப 5ஆல பிரிக்கணும். 5ஆல பிரிச்சா ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும் 5ஆல பிரிக்கணும். x 430 5ஆல பிரிச்சா எவ்வளவு 40 30 இல்ல 86 விளங்குதா. அப்ப 86 தான் ஆக கூடுதலான மனிதனுக்கு இருக்க வேண்டிய நிறை சரியோ. எல்லாத்தையும் அதை விட சின்னனா இருக்கும். மனிதனுடைய ஆக கூடுதலான நிறை வந்து 86 கிலோகிராம். அதை விட கூட இருக்கலாமோ கூட இருக்க இயலாது. அதை விட குறைவா தான் இருக்கலாம். விளங்குதா விளங்காட்டி கேளுங்க. கேள்வி விளங்கிட்டுதா கேள்வி விளங்கிட்டுதா பள்ளியில கேள்வி விளங்கிட்டுதா கமெண்ட் பண்ணுங்க விளங்காட்டி. கஷ்டமா இருக்கா ஈஸி தானே. எழுதிட்டீங்களா அழிக்காட்டமா அடுத்த வழி பார்க்கணும்.
சரியா, அழிக்கிறேன். சும்மா கேள்வியே தர போறேன். இந்த கேள்வியை கசைங்க. கேள்வியை கசைங்க. கேள்வி கஷ்டமா இருக்கா? கேள்வியை செய்வோமா? முதலாவது கேள்விய எக்ஸிங்கள் 5 சக 2 சிறிது சமன் 20. எக்ஸிங்கள் 5 சிறிது சமன் 20. அப்ப இது எதுக்குரிய சமணி? எக்ஸிங்கள் 5 சக 2 தான் சமணி. எக்ஸுக்கு இருக்கோ சமநிலை, எக்ஸுக்குரிய சமநிலையை தான் நாங்க காண போறோம். அப்ப என்ன சொன்ன நான் சமநிலையில முதலாவது கூட்டல் கழித்தல் இருந்தா அதை முதல்ல இல்லாம செய்யணும். அடுத்ததான் பிரித்தல் பெருக்கல் இருந்தா அதை இல்லாம செய்யும். சரியோ? இங்க 5 பிரிப்படுறேன், அதுக்கு முதல்ல 2 கூட்டு போறேன். அவன் முதல்ல 2 இல்லாம செய்யும். 2 தானே கூட்டு போறார், அவன் 2 இல்லாம செய்யணும். அந்த 2 இல்லாம செய்யணும்டா. 2 கூட்டு போற வழியில இங்க கழிபடணும். இங்க கழிபடுறதுன்னா அவங்களால கூட்டு படணும். தெரியும்? 2 இதுவரை 2 மூணாவது அளவு 18. இப்ப இருக்கும் இந்தியால சைபர் எக்ஸிங்கள் 5 சக 2 18. தெரியும்? இப்ப 5 வந்து பிரிவாங்க. 5 பிரிவர்ற வழியா அங்கால என்ன செய்யணும்? 2 பக்கம் சொல்லுங்க. 5 பிரிவர்ற வழியா என்ன செய்யணும்? இந்தியால பிரிவட்டா அங்கால பெருக்கோணும். ஏன் 2 பக்கம் பெருக்கோணும். இப்ப
இங்க பெருக்கப்பட்ட 5x பெருக்கப்படுற 5x பெருக்குது ரெண்டாவடியா 5 பிரிக்கிறோம். ஏன் வேற இருக்கக்கூடாது, இவர் இருக்கக்கூடாது. அப்ப 5 பிரிச்சாதான் 5 இல்லாம போகும். அப்ப இங்க 5 பிரிவர்ற, அப்ப 5 பெருக்கினாதான் 5 இல்லாம போகும். சரியோ? இங்க பிரிவர்றா இங்க பெருக்கணும், இங்க பெருக்கப்படுறா பிரிக்கணும், மாறிச்சிக்கும். சரியோ? இதே மாதிரி கூட்டுப்பட்டா கழிக்கணும், கழிப்பட்டா கூட்டும். ஆனா இந்த ரெண்டு பக்கமும் செய்வோம். பெருக்கிறான்னு என்ன இருக்கும், நாங்க படிச்சோம். பெருக்கிறானும் பிரிக்கிறானும் நேர் நிறைய எண்ணெய் இருக்கும். நேர் நேர் நிறைய எண்ணெயில நேர் எண்ணெய் இருக்கும். நேர் எண்ணெய் இருக்கும். மேன்மா பின்ன தலை பிரிக்கலாம் தானே, பின்ன தலை பெருக்கலாம். சரியோ? அப்ப நேர் எண்ணெய் இருக்கும் பிரிக்கிறது. பிரிக்கிறதும் பெருக்கிறதும் நேரெண்ணா இருக்கணும்டா. ஏனண்டா நேரெண்ணா இருந்தா தான் சமநிலை மாறாது. மறையண்ணால நீங்க பெருக்கினா பிரிச்சா சமநிலை என்ன செய்யும், மாறும். அப்ப சமநிலை நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இப்ப இங்க மறையண்ணால இருந்த தவிர தானே. அப்ப நேரெண்ணால பெருக்கணும், நேரெண்ணால பெருக்கணும். சிங்கிள் 5 பெருக்கிற நேரன். அப்ப சமநிலை என்ன செய்யாது, மாறாது. ஆனா ரெண்டு பக்கமும் பெருக்கணும். இந்த 5 என்ன செய்யும், வெட்டுப்படும். அப்ப எக்ஸிங்கள் எக்ஸ் அண்டே தனியா வரும். சரி, இது சமன் 12 கிடைக்கணும். அவ்வளவு 90. விளங்கிட்டுதா? விளங்காடி கேளுங்க. விளங்குதா? ஹலோ, விளங்காட்டி கமெண்ட் பண்ணணுங்க. சரிங்க, ஒரு சொல்றீங்க. அடுத்த கேள்வியை பார்க்க போறோம். அடுத்த கேள்வி என்ன? எக்ஸிங்கள் 3 சக ஒன்றிங்கள் 2 12. இது எதுக்குரிய சமநிலை? எக்ஸிங்கள் 3க்கும் சக ஒன்றிங்கள் 2க்குரிய சமநிலை. சரியோ? அப்ப இதை நாங்க தீர்க்கணும். முதல்ல என்ன செய்யணும், கூட்டலோ கலைத்தலோ வந்தா அதைத்தான் முதல்ல இல்லாம செய்யணும். பேருந்துதான் பெருக்கல்லையும் பிரித்தலையும் கை வைக்கும். அப்ப எக்ஸிங்கள் 3 எழுதுவீர்கள், அதை கை வைக்கக்கூடாது. இப்ப என்ன, இங்க கூட்டுப்படுற, அப்ப மாறி செய்யும். மாறிட்டா கழிப்போம். அப்ப ஒன்றிங்கள் 2 கழிப்போம், அங்காலை ஒன்றிங்கள் 2 கழிப்போம். சமநிலை மாறாது, கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் சமநிலை மாறாது. சரியோ? எக்ஸிங்கள் 3 இதுவும் கழிப்பட்டு 0. எக்ஸிங்கள் 3 அப்படியே வரும், சமநிலை மாறாது. வேற சுருக்கம். அப்ப 2 புற 24. 24 ஒன்று போனா பின்னத்தையும் முழுவனையும் கழிக்க தெரியுதானே. 24 ஒன்று போனா 23. இதுல 2 அப்படியே தொகுதியன் அப்படியே வரும். சரியோ? 2 12 பெருக்கோணம் 24. 24 ஒன்று போனா 23. 23 2. இப்ப இங்க பாருங்க, 3 பிரிவட்டிருக்க. அப்ப 3 பிரிவட்டபடியா 3 பெருக்கப்படும். இங்காலையும் பெருக்கப்படணும், அங்காலையும் பெருக்கப்படணும். ஏன் பெருக்கப்பட்டாதானே 3 இல்லாம போகும். பிரிக்கவே இல்லாது. 3ஆல பிரிச்சீங்கன்னா எக்ஸிங்கள் 3ஆல பிரிக்கணும். எக்ஸிங்கள் 3 பிரிச்சா என்ன வரும், 3ஆல பிரிச்சா எக்ஸிங்கள் 3ஆல பிரிக்க என்ன வரும் சொல்லுமா. எக்ஸிங்கள் 3ஆல பிரிக்க திருவிழா 3 போயிருக்க. அப்ப எக்ஸிங்கள் 9 தான் வரும். அப்ப மேலும் அதை என்ன செய்யுது, பின்னமா தான் வரும். சரியோ? விளங்குதா? பிரிக்கிறது, பிரித்தல் எக்ஸாம் 3ஆல பிரித்தே அவ்வளவு. எக்ஸிங்கள் 3 எக்ஸிங்கள் 3 திருப்பி 3ஆல பிரிச்சாத எக்ஸிங்கள் 3 என்ன செய்யணும், கீழே அந்த 3ஆல பிரிக்க இந்த தர 3 வந்து. சரியா? மாறுமேலே 3ஆல பிரிக்க. மூட்டை என்ன செய்யும், தலைவெல்லாம் போயிடும். ஒன்றைகள் 3 நடுவர் 3 என்னவா போயிடும், பிரிக்க ஒன்றைகள் 3ஆ போயிடும். அப்ப எக்ஸிங்கள் 3 ரெண்டு பேரும் தர ஒன்றைகள் 3 நடுவர். அதைத்தான் சுருக்கிய ஓடுனான். எக்ஸிங்கள் 3 தர 3
விளங்குதா? மூன்றால பிரிக்க மூன்று என்ன செய்யும்? தலைகளா மாறிடும் இல்லை? விளங்குதா பிரித்தல்? சரி, அப்ப கேள்விக்கு வருவோம். எக்ஸிங்கல் மூன்று. அப்ப மூன்றால பிரிக்க கூடாது. இந்த மூன்றால பெருக்கும். ஏன் மூன்று பெருக்கினா தான் என்ன செய்யும்? மூணு மூணுமே இல்லாம போகும். எக்ஸ் மூன்றால பெருக்கினா அவ்வளவு 9 69. 69. சரியா? கேள்வி விளங்காடி கேளுங்க. பிரித்தல் விளங்காடி கேளுங்க. பிரித்தல் என்ன அந்த ஒன்றிங்க மூணு விளங்கப்படுத்தினது விளங்கையிலேண்டா கேளுங்க. கேளுங்க. தலைகளா மாறும்னு சொல்லி சொன்னேனே. விளங்கிடுதா இல்ல விளங்கலையா? சரி, அடுத்த இதுக்கு போவோம். விளங்கிட்டு தானே? அடுத்த கேள்வி என்ன? 10 x 10 x பெரிது இது 10 x தான் சமநிலை. அப்ப x க்கான சமநிலை தான் கேள்வி. அப்ப x க்கான சமநிலையை உருவாக்கும். இந்த பாருங்க 10 x இருக்கு. x க்கு முன்னால இருக்கு. இங்க 10 கிடையாது. இந்த 10 என்ன செய்கிற? 10க்கு முன்னால என்ன அடையாளம் இருக்கு? சாக. 10க்கு முன்னால என்ன அடையாளம் இருக்கு? சாக. அப்ப சாகன்னு இருக்கிறபடியா சய வரும். சரியா? முதல்ல நாங்க எங்களுக்கு இந்த மாதிரி மாற்றுவோம். எங்களுக்கு எக்ஸ்ட்ரா முன்னுக்கு இருக்கிறாரு. அப்ப எக்ஸா முன்னுக்கு கொண்டு வரும். சாய எக்ஸ். அங்கால சாக இருக்கிறபடியா இது ஒன்றுமே மாறாது. இடத்தை மாற்றியது. இனித்தான் என்ன செய்ய போறோம்? 10 கூட்டுறபடியா 10 கழிக்க போறோம். சாய எக்ஸ் சாய 10 கழிக்கிறோம். சாயா போட்டு 10 போடும். சரியோ? சாயாவையும் போட்டு சாயா 10 போடுறேன். சாயா 10 கழிக்கிறோம். சாயா 10 கழிக்கிறோமோ 10 கழிக்கிறோம். 10 கழிக்கிறோம். அந்த வழியா சாயா போட்டு 10 போடும். அப்ப இது சாய எக்ஸ் அப்படியே வரும். இது சைபர் சாய 7 சாய 17. ஏன்னா ஒரே குறிகள் ரெண்டா கூட்டலாம். சும்மா அப்படி போட்டு எந்த குறியோ அந்த குறியோ போடுவோம். சயதானே இருக்கு. அப்ப சாயாவை போட்டுருவோம். இப்ப வரும் இந்த சாய எங்களுக்கு தேவை எக்ஸ். எக்ஸுக்கு முன்னால என்ன இருக்கணும்? சக இருக்கணும். அப்ப சாய இருக்கக்கூடாது. ரெண்டு பக்கம் என்ன செய்ய போறோம்? சாயவால பெருக்க போறோம். அப்ப எக்ஸ் பெருக்கியாச்சு. சமநிலை என்ன செய்யும்? மாறும். ஏன் பெருக்கிறது என்ன? மறையனால பெருக்கினா சமநிலை மாறும். நேரனால பெருக்கியா சமநிலை மாறாது. நாங்க பெருக்கிறோம். தெரியும்? சாய உண்டால பெருக்கிய சாய உண்டால பெருக்கிய சாக ஒரு எக்ஸ். அங்கால சாய உண்டால இருக்கிறோம். சாக ஒண்ட 14 அழைக்கிறேன். 17. சாயவும் என்ன? ஒரே குறிகள் பெருக்கப்பட்டா 17. சமநிலை என்ன செய்யும்? இங்கால பெரிய பக்கம் இங்கால அப்படியே சின்ன பக்கமா வருது. 17. ஏன் சாயவால பெருக்கினா சாக. விளங்கிடுதா? கேள்வி விளங்கிடுதா? அடுத்த வேலைக்கு போக போறோமா? டக்குனு கமெண்ட் பண்றோம் விளங்கினா. நான் அடுத்த கேள்வியால் இருக்கு பார்க்கணும். ரைட்டா? அடுத்த கேள்வி என்ன? 5 சாய் எக்ஸிங்கள் 3 இது 8. இது எதற்குரிய சமநிலை? 5 சாய் எக்ஸிங்கள் 3 சிறிது 8. 5 சாய் எக்ஸிங்கள் 3 தான் சமநிலை.
சரியா? அப்ப இதை என்ன செய்யணும்? முதல்ல எக்ஸிங் 5 சய எக்ஸிங்கல் 3 கீழே எக்ஸா 3 விரிக்கிற இங்க மாறிச்சு என்ன செய்யணும்? முதல்ல இது ரெண்டு வழியில செய்யலாம். சரியோ? அப்ப இங்க வந்து நாங்க முதல்ல என்ன செய்யறாங்க? 5 இதை மாத்தி எழுதுவோம். சய எக்ஸிங்கல் 3 இங்க சகையில இருக்கு. அப்ப சக 5 சமநிலை மாறாது 8 அப்படியே இதோட அங்கீதா. இப்ப சய இருக்கட்டும். சக 5 கூட்டு படுற 5 கூட்டு பட்டா கழிக்கணும். 5 கழிக்கணும். சரியா? 5 கழிக்க என்ன செய்யும்? சைடா போயிடும். 8ல 5 போனா எத்தனை? 3. சரியா? இப்ப சய இருக்கு. சயவை இல்லாம செய்யணும். சயவை இல்லாம செய்யணும். அதை பேருவா முதல்ல 3 பிரிக்கிற 3 பிரிக்கிற இந்த பிரிக்கிற வரை என்ன செய்யணும்? இல்லாம செய்யணும். பெருக்கணும். ரெண்டு பக்கமும் பெருக்கணும். பெருக்கேட்ட என்னதால பெருக்கணும்? தனியா 3 அளவு இருக்கணுமோ இல்ல சய 3 அளவு இருக்கணும்? சொல்லுவோம். தனியா 3 அளவு இருக்கணுமா இல்ல சய 3 அளவு இருக்கணும்? இங்க சய இருக்கிற அவ சய இருக்க கூடாது. அவரையும் சேர்த்து பெருக்கும். அப்ப சய இவர சய இல்லா பண்ணணும். இவரையும் இல்லா பண்ணணும். 3ஐயும் இல்லா பண்ணணும். ஒரே நேரத்துல செய்யப்படும். இப்ப தனித்தனியா செய்யல. இப்ப முதல்ல நீங்கள் 3 தான் இல்லாம செய்யணும்னா 3 பெருக்கி போட்டு வேறு திருப்பி என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப்ல சயவால பெருப்போம். நான் 2ஐயும் ஒரே நேரத்துல செய்ய போறோம். இப்ப சயவையும் இல்லாம செய்யணும். 3ஐயும் இல்லாம செய்யணும். அப்ப சய 3ஆல பெருக்கும். சய 3ஆல பிரிக்கினா சயவும் சகவா போயிடுவார். இந்த 3ஆல பிரிக்கும் படைகள் 3 இல்லாம போயிடுவார். சரியோ? இப்ப சய எக்ஸிங்கல் 3 தர சய 3 சய 3ஆல பிரிக்க பிரேக்கெட் போடும். 3ஆல என்னென்ன பெருக்கிறான்? சய 3 பெருக்கிறான். சய 3ஆல 3 வெட்டுப்பட்டுரும். சய சய சக அப்ப எக்ஸ் சமநிலை என்ன செய்யும்? மாறும். சரியோ? சமநிலை மாறிடும். சய 9. சரியா? இங்கேயே சமநிலை மாறும். பெருக்கு படையில இதை நாங்களே விளக்கத்துக்காண்டி அடி இருக்கோம். இங்கேயே சமநிலை மாறி பெருக்கிற அடையாளம் இல்லை. இங்கேயே என்ன செய்யும்? சமநிலை மாறி இதுல இருக்கவே இல்லையா? இது அப்படியே போகும். இங்க கடைசியா குறிக்கிறது இப்படி போட்டாச்சு. அது இருக்கு. இதுதான் சமநிலை மாறி இருக்கு. பாருங்க. சய சய சக 3 வெட்டுப்பட்டு எக்ஸ் இது சய 1 சரியா? நேற்று அப்படித்தான் சொல்லி தந்தேன். சமநிலையை மாத்தி போட்டுருவோம். அந்த இருக்கு. விளங்காடி கிளம்பும். அடுத்த உங்களோட புத்தாக்களியல் பார்க்கணும். விளங்காடி கேளுங்க. சரி, ரிப்பீட் பண்ணட்டாமா சொல்றேன். இப்ப இதுக்கு சமநிலை என்னவா இருக்கு? 5 சய எக்ஸிங்கல் 3. சரியோ? 5 சய எக்ஸிங்கல் 3 எக்ஸ் 5க்கு முன்னால என்ன இருக்கு? சகை இருக்கிற 5க்கு முன்னால சகை இருக்கிற. அப்ப நாங்க என்ன செய்வோம்? எக்ஸா தானே முன்னுகள் இருந்தாங்க. அப்ப இடம் மாத்தி எழுதிக்கிறாங்க. சய எக்ஸிங்கல் 3 சகை 5 சமநிலை மாறாது 8 அப்படியே எழுதி. இப்ப சய இங்க இருக்குது. பாருங்க. சய எக்ஸிங்கல் 3 ரெண்டு பக்கம் என்ன செய்திருக்கிறோம்? 5 என்ன செய்யணும்? கூட்டு படுற 5 கழிக்கணும். கூட்டு படுற 5 என்ன செய்யணும்? கழிக்கணும்.
என்னட்டு கழிப்பா? இதுல 5 போனா எத்தனை? உண்டுதானே? பாருங்க கழிச்சிருக்கு. சரியா? இதை சுருக்கிதான் இப்படி வந்து 5 கொஞ்சம் கலைவட்டி சாய்வார் சாய் எக்ஸிங் 3 3. இப்ப இந்த மூன்றில் இருக்கக்கூடாது, இந்த சாயாவும் இருக்கக்கூடாது. விளங்குதோ? மூன்றில் இருக்கக்கூடாது, சாயாவும் இருக்கக்கூடாது. மூன்றும் இருக்கக்கூடாது, சாயாவும் இருக்கக்கூடாது. சரியா? இந்த மூன்றும் இருக்கக்கூடாது, சாயாவும் இருக்கக்கூடாது. மூன்றும் சாயாவும் இருக்கக்கூடாது. அப்ப சாயாவை என்ன செய்யணும்? இல்லாம செய்யணும்டா சாயாவால பெருக்கணும். சாயாவே இல்லாம செய்யணும். சாயா உண்டையில இருக்கிற முன்னால நாங்க முன்னுக்கு என்ன எக்ஸுக்கு முன்னால என்ன இருக்கும்? காரணம் எக்ஸ் போட்டு தானே சமநிலையோ சரியோ பெருசோ எழுதுனாங்க. எக்ஸ் பெரிய 3 எக்ஸ் சின்ன 2 இப்படிதான் சமநிலை எழுதுனாங்க. அப்ப எக்ஸுக்கு முன்னாலே என்ன இருக்கக்கூடாது? எக்ஸுக்கு முன்னால சாயா தான் இருக்கும், சாயா இருக்கக்கூடாது. அப்ப சாயா இருக்கக்கூடாதுடா சயவால பிரிக்கணும், சயவால பிரிக்கணும். அதே நம்ம எக்ஸ 3 பிரிக்கிறாரு, மூண்டையும் இல்லாம செய்யும். அப்ப 2 வேலை செய்யலாம். ஒன்று சாயவ இல்லாம செய்யலாம், மூண்டையும் இல்லாம செய்யலாம். அப்ப மூண்டா முதல்ல போடுறேன், மூண்டை வெட்டுறதுக்கு 3 போடுறேன். முன்னுக்கு சாயவை இல்லாம செய்ய சாயம். அப்ப சாய மூண்டால இருக்கும், சாய மூண்டால 2 பக்கம் இருக்கும். மூண்டை சாய மூண்டால இருக்கு, இங்கால சாய மூண்டால இருக்கும். இங்கால சாய மூண்டால இருக்குன்னா அங்காலே சாய மூண்டால இருக்கும். மூன்றும் சாய மூன்றும் வெட்டுப்படும். எக்ஸ் பெரிது சாய 9. இப்ப சாய மூண்டால இருக்கிறேன் பெருக்கிற சமநிலை என்ன செய்யும்? மாறிடுங்க. தெரியும் சமநிலை என்ன செய்யுது? மாறிடுங்க. விளங்குதா? இப்போ ஓகேயா? பெருக்கேக்கையோ சயவெண்ணால நீங்க பெருக்கிற நேரெண்ணா இருந்தா சமநிலை மாறாது, மறையெண்ணா இருந்தா சமநிலை மாறும். ஓ, மூண்டால பெருக்கி நீங்கள் ஒண்டால உண்டால பெருக்க திருப்பி 2 வழி, அதாவது திருப்பி செய்ய போறீங்க. மூண்டால முதல் பெருக்கி போட்டு திருப்பி என்ன செய்ய போறீங்க? சயவால செய்கிறீங்க. நான் என்ன செய்யணும்? மூண்டால ஒரு அடியா பெருக்கி விட்டேன். சரியோ? இப்ப இதுல வந்து நீங்கள் எக்ஸிங்கல் மூண்டலோ எக்ஸிங்கல் மூண்ட நான் மூண்டால முதல்ல என்ன செய்யறேன்? மூண்டால பெருக்கிறேன். மூண்டால பெருக்க சமநிலை என்ன செய்யாது? மாறாது. அப்ப மூண்டால பெருக்கிறவங்க என்ன வரும்? 9 வரும். 9 வரும். இப்ப இந்த மூன்றுமே என்ன செய்யும்? 3 வெட்டுப்படும். சய எக்ஸ் அப்படியே வரும் 9. இப்ப சயவை இல்லாம செய்யணும். சயவை இல்லாம செய்யணும்டா என்ன செய்யும்? சமநிலை அப்படியே சமநிலை மாறாத இல்லையே, நான் மூன்றாவது எனக்கு எடுக்கிறேன். அப்ப சமநிலை என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. சய உண்டால கேட்க எக்ஸ். சரியா? சமநிலை என்ன செய்யணும்? மாறிடுவ பெருசு சின்னனா போயிடும். சய 9. இதைத்தான் நான் ஒரே வழியில செஞ்சேன். விளங்குதோ? பெருக்கிறியல் மறையனால பெருக்கிறியல்னா அடுத்த ஸ்டெப்ல சமநிலை புரிய மாத்திரும். சரியோ? பெருக்கி நான் இங்க பேசுவோம். பெருக்கேக்க அடுத்த ஸ்டெப்ல சமநிலை சின்ன பெருசா போய். சரியா? இதுல சின்ன இல்ல வரும். நான் இதை பார்த்துக்கிட்டேன்னா இப்படி வரும் சின்னங்கள். இந்த சின்னம் தான் என்ன செய்ய போகுது? சிக்னல் என்ன மாறும்? பெருசா இந்த சிக்னல் அப்படியே வரும். இங்க என்ன செய்யும்? சமநிலை பெருசா மாறும். சரியா? இதை பார்த்துக்கிட்டேன். இது 2 ஸ்டெப்ல செய்றீங்க, அது ஒரு ஸ்டெப்ல செய்றீங்க. நீங்க அப்படி செய்யலாம் சுவம். ஏனண்டா இப்படி செய்து சிலவோட புரிய மாத்தி போட்டுட்டீங்கன்னா பிள்ளை. ஓகேயா? சரி, உங்களோட புத்தக கேள்வியா பாவமே. புத்தகத்துல பயிற்சி கேள்வியானது சரியோ? கேள்வியை சொல்றேன் பாருங்க. 3 மாம்பழங்களையும் 2 தோடம்பழங்களையும் வாங்குவதற்கு ரூபாய் 100 போதுமானது. அப்ப 100 ரூபாய் காணும். என்னத்தை வாங்க போறோம்? 3 மாம்பழத்தையும் 2 தோடம்பழத்தையும். ஒரு மாம்பழத்தின் விலை வந்து 20 ரூபாய், ஒரு தோடம்பழத்தின் விலை வந்து பை
அப்ப தோடம்பழத்தின் விலையை வந்து வை என்று சொல்லியிருக்கார். வை எனவும் கொண்டால் வையிலான சமநிலையை 60/2 சிறிது சமன் 100 என எழுதலாம். இச்சமநிலையை தீர்த்து ஒரு தோடம்பழத்தின் விலையாக இருக்கக்கூடிய அதிகூடிய முழுவன் விலையை காண்க. அதிகூடிய முழுவன் விலை. அப்ப விடை எண்ணத்துல வரணும், முழுவன்ல வரும். சரியோ? செய்ய போறோம். கேள்வி விளங்கிட்டுதா? விளங்காடி கேளுங்க. கேள்வி விளங்கலையாண்டா? கேள்வி வசனங்கள் விளங்கிற வசனம் தான் முக்கியம். இந்த கேள்வி சமநிலை கேள்விக்கு வசனங்கள் முக்கியம். வசனத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயம் முக்கியம். முதலாவதுலயே உங்களுக்கு கேள்விக்கான சமநிலையே சொல்லிட்டேன். 3 மாம்பழங்களையும் 2 தோடம்பங்களையும் வாங்குவதற்கு 100 ரூபாய் போதுமானது. அப்ப 100 ரூபாய் எனக்கு 100 ரூபாய் கிடக்குது. 3 மாம்பழத்தையும் 2 தோடம்பழத்தையும் வாங்க எனக்கு அது காணும். அந்த 100 ரூபாய் காணும். 100 ரூபாய்க்கு வாங்க போறோம் தான். ஆனா 100 ரூபாய்க்கு தான் ஃபுல்லா வாங்க போறோம்டா இல்ல. 100 ரூபாய் செலவழிக்க போறோம்டா இல்ல. இப்ப 100 ரூபாய் செலவழிக்கலாம். 100 விட அது குறைவாகவும் பெறலாம். சரியோ? இப்ப 80 ரூபாய்க்கும் வாங்கலாம், 70 ரூபாய்க்கும் வாங்கலாம், 100 ரூபாய்க்கும் வாங்கலாம். ஆனா 110 ரூபாய்க்கு வாங்கலாமோ? வாங்கிறாரு. அப்ப ஆக போதுமானதா இருக்கிறது 100 ரூபாய். 100 ரூபாய் காணும். அப்ப 100 ரூபாய்னா 60 ரூபாய்க்கும் வாங்கலாம், 70 ரூபாய்க்கும் வாங்கலாம். அப்ப 100 ரூபாயை விட சின்னனா இருக்கும், மேல 100 ரூபாய்க்கு சமனா இருக்கும். அப்ப எத்தனை மாம்பழம் சொல்லியிருக்காரு? 3 மாம்பழம். ஒரு மாம்பழத்தின் விலை 20 ரூபாய். 3 மாம்பழத்தின் விலை எவ்வளவு? விலை எவ்வளவு? 60 ரூபாய். 2 தோடம்பழத்தின் விலை எவ்வளவு? 2 தோடம்பழம். ஒரு தோடம்பழத்தின் விலை வை என்று சொல்லி இருக்கிற வை. மொத்த விலைய மொத்தமா எவ்வளவு? 3 மாம்பழங்களையும் 2 தோடம்பழ விலை எவ்வளவு? 60/2 மையத்தானே 3 கழுவுறாங்க. தெரியாத அணியது நான் 3 கழுவுறாங்க. 2/60. இந்த 2/60 என்னவா இருக்கலாம்? 100 ரூபாய்க்கு சமனா இருக்கலாம், இல்லாட்டி 100 ரூபாயை விட சின்னனா இருக்கலாம். ஏன்னா 100 ரூபாய் தானே 100 ரூபாய் தான் ஆகக்கூடியது. இல்லாத விட குறைவா இருக்கும். சரியோ? அப்ப 2/60 வந்து நாங்க வாங்குற விலை சில வேண்ட அதாவது எவ்வளவு காசுக்கு வேண்டுறோமோ 2/60 வாங்க போறோம். அந்த 2/60 வந்து 100 ரூபாயை விட சின்னனா இருக்கும். இல்ல 100 ரூபாய்க்கு 100 ரூபாயும் செலவழிக்கலாம், 80 ரூபாயும் தரும், 70 ரூபாயும் தரும். உங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த கொடுக்குற காசு 2/60 தான் எனக்கு கொடுக்க போறோம். அந்த காசு 100 ரூபாய்க்கு சமனா இருக்கும், இல்ல 100 ரூபாயை விட சின்னனா இருக்கும். சரியோ? அப்ப சமநிலை என்ன இருக்கும்? இவர் சின்ன, அதே நேரத்துல சமனா இருக்கார். சரியோ? இது என்னன்னு தீர்க்கிறது? முதல்ல 60 கூட்டு படுற 60 என்ன செய்யணும்? கழிக்கணும். செய்யுங்க பண்டாக்கண்டு. சின்ன கேள்வி. கூட்டு படுறவர் என்ன செய்வாங்க? கழிப்பா. ரெண்டு என்ன செய்யற? வைய பெருக்கிற வழியா ரெண்டு இஞ்சால இல்லாம செய்யணும். இங்க பிரிக்கணும். நேரம் விற்கும். 2 நேரம் தானே. அப்ப சமநிலை மாறும். வை 40 2ஆல விற்றா வரும் 2 பக்கம் இங்க 2ஆல விற்றா 1 வை. அங்க இது 2ஆல விற்றா வரும் 20. அப்ப தோடம்பழத்தின் விலை எவ்வளவு? வைதானே தோடம்பழத்தின் விலை. தோடம்பழத்தின் விலை 20 இருக்கணும். இல்லாட்டி 20 விட சின்னனா இருக்கும். 20 இருக்கலாம். 20 இப்ப 25 ரூபாய் வாங்கலாமோ? வாங்கலாது. அப்ப என்னன்னு கேட்ட கேள்வி, ஒரு தோடம்பழத்தின் விலையாக இருக்கக்கூடிய அதிகூடிய முழுவன் விலை. அதிகூடிய முழுவன் விலை எவ்வளவு? 20 ரூபாய். 20 முழுவன் இல்லையோ? முழுவன் 20.1 வந்தா முழுவன் 20 தான் முழுவன். சரியோ? 20.1 வராது. ஏனண்டா 20.1 என்ன செய்ய? 20 தாண்டி போதாமே, போயிடாது. 20 சின்னதா தான் இருக்கும். 20 தாண்டி போதா 100 ரூபாய் விட பெருசா போயிட்டு விளங்காட்டி கேளுங்க. ரைட், கண்டுபிடிச்சிருக்கீங்க இதுவதாண்டா. சரி, அடுத்த கேள்வியை பார்க்க போறோம். கேள்வி விளங்காதாக்கள் சொல்லுங்க.
கேள்வி விளங்காதாக்கள் கடைசி களியை பார்த்துட்டு நிப்பாட்டுவோம். அடுத்த வகுப்புல நாங்கள் ஆள்கூட்டு தளத்துல எப்படி சமநிலையை குறிக்கிறான்னு கேட்க போறோம். அது சுவம், இதை விட சுவம். ஆள்கூட்டு தளத்துல படிச்சிருக்கீங்க வரைவுகள் எப்படி ஆள்கூறுகளை கொடுக்குறாண்டு சரியோ? அதை நாங்கள் செய்ய போறோம் நாளைக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் போடுவோம், இன்ஃபார்ம் பண்ணுவோம். உங்களுக்கு பிரயோசனமா இருக்குதா கிளாஸுகள்? படிப்பிக்கிறது விளங்குதா இல்ல கஷ்டமா இருக்குதா? சரி, அடுத்த வீடியோ பார்த்துட்டு சேர்ந்து கதைப்போம். ஓகே, யூஸ்ஃபுல்லா இருந்தா சரி. சரி, அடுத்த கேள்வி. ஒரு தராசின் ஒரு பக்க தட்டில் 1 கிலோகிராம் படிக்கல்லை வைத்த சாந்தன் மற்றைய தட்டில் 500 கிராம் படிக்கல்லையும் ஒரே வகையை சார்ந்த 3 சவக்கார கட்டிகளையும் வைத்தான். முதல்ல கேளிய விளங்கிருங்கோ, கேளிய திருப்பி திருப்பி வாசிங்கோ. இப்ப ஒரு தராசின் ஒரு பக்க தட்டில் 1 கிலோகிராம், அப்ப தராசின் ஒரு பக்க தட்டில 1 கிலோகிராம் வைக்கிற. சரியோ? முதல்ல ஸ்டெப் ஸ்டெப்பா போவோம். சரியோ? கேளிய கண்ண மூடி கொண்டு வாசிக்க கூடாது, மெல்ல மெல்லமா வாசிக்கணும். சரியோ? இப்ப தராசு வச்சுக்கிறாரு. விளங்குதா? இது தராசு. அப்ப தராசை இப்படி நீ படி வச்சிருக்கலாம். இப்ப இது படிக்கட்டு தராசு. சரியோ? இப்ப இதுல நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த இதுல 100 கிலோகிராம் ஒரு படியை கொண்டு போடுறேன். 100 கிலோகிராம் ஒரு படி. சரியோ? 100 கிலோகிராம், 100 கிலோகிராம் இல்ல, சாரி, 1 கிலோகிராம், 1 கிலோகிராம் படியை கொண்டு போடுறேன். அப்ப 1 கிலோகிராம் படி தான் இங்க போட போறோம். 1 கிலோகிராம் படி. அதனால மற்ற தட்டில என்ன போட போறோம்? 500 கிராம் படிக்கல்லையும் ஒரே வகையை சார்ந்த 3 சவக்கார கட்டி. 3 சவக்காரம் போடுறாங்க. சின்ன சவக்காரம் தெரியும், இது சின்ன சவக்காரம். இது 3 சவக்காரம் போடுறோம். 3 சவக்காரம் போடுறோம். விளங்குதோ? 500 கிராம் படிக்கல்லையும் ஒரே வகையை சேர்ந்த, இதுல நிறம் எங்களுக்கு தெரியாது, இதுலயே சொல்லி போடாங்க. ஒரே வகையை சேர்ந்தான்னு சொல்லிட்டு ஒரே வகை என்றால் 3 நிறம் இஞ்சாம சமன்டா இதுலதான் எக்ஸ் வரப்போகுது, இதுதான் எக்ஸ் வரப்போகுது. அப்ப இஞ்சால ஏற்கனவே என்ன போட்டிருக்காங்க? 500 கிராம் படிக்கட்டை போட்டிருக்கிறோம். இதுக்கு 500 கிராம் படிக்கட்டு போட்டிருக்கிறோம். 500 கிராம் படிக்கட்டு போட்டிருக்கிறோம். சரியோ? கேள்வி விளங்குதா? அப்ப என்ன கேள்வி என்றா, அப்போது 1 கிலோகிராம் படிக்கல்லை கொண்ட தட்டு கீழ் நோக்கி செல்கிறது. 1 கிலோகிராம் படிக்கட்டு கீழே போகுது ரெண்டா, இவற்ற நிற எங்களுக்கு தெரியாது. இவற்ற நிற இந்த தராசு என்ன செய்யுது? கீழே போகுது. தராசு கீழே போச்சுண்டா என்ன இருக்கும்? தராசு இப்படித்தான் நிற்கும். சரியோ? கீழே போட்ட 1 கிலோகிராம் கீழே போட்ட. சரியா? முறைய சரி.
அப்ப இங்கால இவர் என்ன செய்த, இவர் கீழே போயிட்ட, இவர் கீழே நிற்ப. அப்ப 1 கிலோகிராம் தான் கூட. அப்ப இந்தியால இருக்கிறவர் குறை. அப்ப இவர் கூட, இவர் குறைவு. சமநிலை எப்படி வரும்? இவற்ற நிறங்களுக்கு தெரியுமோ? சவகாரத்தின் நிறம் தெரியுமோ? 3 சவகாரம் இல்லை, ஒன்றுண்ட எக்ஸ். அப்போ ஒரு சவகாரத்தின் நிறை எக்ஸ் என்க. சரியோ? ஒரு சவகாரத்தின் நிறம் வந்து எக்ஸ் என்று சொல்லணும். சரியா? எக்ஸ் என்க. அப்ப எக்ஸ் அண்டா 3 சவகாரம் கட்டி இவற்றை இது வந்து கீழே போயிட்ட, இவர் வந்து கீழே போட்டாருன்னா இங்க வரும். அப்ப இதுல இருக்கிற நிறைய எவ்வளவு? 3 சவக்கார கட்டி ஒரு 500 கிராம் படிக்கல். இங்க ஒரு 1 கிலோகிராம் படிக்கல். சரியோ? அப்ப எக்ஸ் தெரியாதுங்கிற வந்து இவற்ற எக்ஸ். அப்ப எக்ஸ் அண்டு வச்சாச்சு. எக்ஸ் அண்டு வச்சா 500 கிராம் இந்த 1 எக்ஸ் 3 சவக்கார கட்டிகளுடைய 3 எக்ஸ். 3 எக்ஸையும் 500 கூட்டினா 1 கிலோகிராம் சமனா இருக்கும். சொல்லுங்க, சமனா இருக்காது. ஏன்? 1 கிலோகிராம் தானே பெருசு. அப்ப அவரை விட சின்னனா இருக்கணும். சமனா இருக்காது, சின்னனா தான் இருக்கும். சரியோ? அப்ப சின்னனா இருப்ப. ஏன்? இயால தாண்டிட்டே இல்லோ, இயால தாண்டிட்டா இதை கூட அர்த்தம். அப்ப மொத்த நிறைய எவ்வளவு? 3x ஆக 500. 3x ஆக 500 என்னவா இருக்கும்? 1000 விட சின்னனா இருக்கும். இங்க சின்ன பக்கம், இங்க பெரிய பக்கம். 1000 தான் பெருசு. 1000 தான் பெருசு. 1 கிலோகிராம் இல்ல. 1 கிலோகிராம் என்ன? இந்த கிராம்ல இருக்கிற எல்லாமே கிராம்ல போடணும். எக்ஸ் கிலோகிராம்ல இருந்தா அங்கால எல்லாமே கிலோகிராம்ல போடணும். இவர் கிராம்ல இருக்கிறபடியா இவரும் கிராம்ல இருப்போம். சரியோ? அப்ப 3x 500 கூட்டு படுற, இந்தியாவை கூட்டு படுற வரை கழிக்கணும். 500 கழிச்சா எவ்வளவு? சைபர். அப்ப நான் ஒன்னும் போட்டுக்காதே இல்லையா? 1000 500 கழிச்சா எவ்வளவு? 500. இந்தியால 500 கழிக்க, அங்காலையும் 500 கழிக்க. இப்ப எக்ஸ் பெருமானம் வந்து வர போகுது. 3ஆல எக்ஸ் பருக்கு படுற, அப்ப 3ஆல பிரிக்கணும். ரெண்டு பக்கம் நேரம் பிரிக்கிறோம், சமநிலை மாறாது. அப்ப எக்ஸ் இது 500 3. சரியோ? அப்ப என்ன கேள்வி கேட்டதங்களுக்கு? கட்டிய நிறையாக இருக்கக்கூடிய அதிகூடிய முழு எண் பெருமானத்தை காண்க. அதிகூடிய முழு எண் பெருமானம். சரியோ? அங்க பி என்று சொல்லியிருக்கோம். சாரி, நான் எக்ஸ் வச்சுட்டேன், நீங்க மாத்துக்கோங்க. பி என்று இல்ல, பி என்று சொல்லியிருக்கோம் கேள்வியில. இதுல எக்ஸ் நான் வச்சுட்டேன். சரியா? அப்ப எக்ஸ் என்ன இருக்கும்? 500 3. 500ஆல 3 பிரிக்கணும். பிரிங்கோ. 14 3 48, 20, 6 3 18, 20, 6 6 அனுப்புவோம். 6 மட்டன் தட்டல் படிக்கிறீங்களா? மட்டன் தட்டல் 6. அப்ப இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதிகூடிய முழுவன் பெருமானம். முழுவன் பெருமானம் என்ன? சொல்லுங்க பண்டாக்கண்டு. முழுவன் பெருமானம் 166.67. சரியோ? உங்களுக்கு 6 6 வருது, நான் 6 7 போட்டிருக்கிறேன். 166 என்ன வேற? உங்க மட்டன் தட்டினா 166.7 தசமத்துல இருக்கலாம். நிறையன் பெருமானம் இல்லை, வேடுகளாக முழுவன் பெருமானம். அப்ப நிறையன் பெருமானம் முழுவன் பெருமானம் எல்லாம் ஒன்றுதானே. முழுவன் பெருமானம் தசத்துல இருக்கலாம். தசம் 5 தசம் 2 முழுவன் பெருமானமோ 5 முழுவன் பெருமானமோ
5 தான் முழுவன் பெருமானம். 5 முழுவன் இல்ல. அப்ப ஆக கூடினது 166 இருக்கலாம். 166 இருக்கலாம் சமநிலையின்படி. அதை விட குறைவா தான் இருக்கணும். அதை விட குறைஞ்ச வருமானம் எவ்வளவு? 166. ஏன்? அதை விட குறைஞ்ச முழுவன் வருமானம் 166. 166 ஒன்றும் குறைவுதான். 166 குறைவுதான். 166 குறைவுதான். ஆனா 166 எல்லாம் பெறாது. ஏன்? அது தசம தசமத்தோட இருக்குது. தசத்தோட இருக்கிறபடியா பெறாது தசமங்கள். அப்ப எங்களுக்கு முழுவன் வருமானம். முழுவன் வருமானம் 166. 165 வருமோ? பெறாது. ஏன்? ஆக கூடினதுன்னா 165 166 பெருசு. 166 தான் பெருசு. அப்ப 166 தான் வேறு. ஆகக்கூடிய சவக்காரத்தின் நிறைய விட வேறு போகணும். 166 கிராம் சவக்காரத்தின் ஆகக்கூடிய நிறை. தெரியும்? ஆகக்கூடிய முழுவன் நிறையா. ஆகக்கூடிய முழுவன் என்ன நிறையன் நிறை. நிறையன் நிறை 166 கிராம். ஏன் 167? 166.66 வருது. 166.66 166.66 போகுது. 166.66 போகும். நாங்க என்ன செய்யணும்? மட்டம் தட்டணும். மட்டம் தட்டினா 166 வரும். 67 தெரியும். 166.67. அப்ப 166 திருப்பி மட்டம் தட்டினீங்களா 7 தசம் 166.7 வருது. தெரியும். 166 ഇതിന്റെ മുഴുവൻ വരുമാനം അടുത്തത് തന്നെ. 166.5 பெறாது. 166.4 பெறாது. 166 பேர் முழுவன் தான் எங்களுக்கு தேவை. இது பெறாது. ஏனென்றா இது 166.7 விட 166.6 சின்னம் தான். 166.7 முக்கியமாக வேண்டாம். அதை விட சின்னம். இங்க சமன் இருக்கும். இப்படி சமன்டா சரி 160 பார்த்தோமே. கூடுதலான நிறைய விட வேண்டி. அதே மாதிரி இதுக்கு சமன் இருக்கும் இல்ல. அப்ப சமன் இல்ல. அப்ப 166.7 166.6 சின்ன 166 பெருந்தான். ஆனா முழுவன் பெருமானம் இல்ல. கேட்டிருக்கிற முழுவன் பெருமானம் கிராம் நிற வந்து தசத்திலையும் பெருந்தானே. தசத்திலையும் பெருமா. ஆனா கேட்ட கேள்வி முழுவன் பெருமானம். அதான் கேள்வியோடைய வாசிங்க. 166.7 விட சின்ன 166. விளங்கிட்டுதா? சரியா? விளங்காடிக்கு சொல்லுங்க. ஓகே, ரெக்கார்ட் போட்டு விடுறேன். வாட்ஸ்அப்ல நீங்க ரெக்கார்ட் கேட்க ஒரு உங்களோட கிரேடை போட்டுட்டு கேளுங்க. ஏன்னா எந்த ரெக்கார்டும் மற்ற கிளாஸ்கள் நடக்கிறது. அப்ப எந்த கிளாஸ்ன்னு தெரியாது எனக்கு. அப்ப நீங்கள் என்ன கிரேடுன்னு சொன்னீங்களா அந்த கிரேடுக்கு நான் இப்போ 10ஆம் ஆண்டுனா 10ஆம் ஆண்டுக்கு நான் அந்த ரெக்கார்டிங் அனுப்பி விடுவேன். 9ஆம் ஆண்டு காரட்டி அனுப்பிடலாம் தானே. அப்ப நீங்க மெசேஜ் போடேக்க என்ன கிரேடுன்னு சொல்லிட்டு போடுங்க. சரி, இந்த காணுங்க. டைம் எடுக்குது. நாளைக்கு ஆள் கொடுத்தெல்லாம் பார்க்கணும். சரியோ? அப்ப சும்மா ஒரு ரிவைஸ் பாஸ் மாத்தி விடுவோம். என்னென்ன படிச்சு நாங்க சமநிலையில வடிவம் என்னென்ன இருக்கு? ஏஎக்ஸ் சகரோ சாய பி பெருசு சின்ன சமன் சி. இதான் கூட இதுல படிச்சது. உண்டாவன்ல என்ன படிச்சீங்க? எக்ஸ் சகரோ சாய ஏ பெரிது சிறிது பெரிது சமன் சிறிது. அங்கால என்ன வரும்? டி. அடுத்து என்ன படிச்சீங்க? ஏஎக்ஸ் படிக்கலாம். ஏன்றது பெருக்கு வர்றாரு இல்ல. பெருக்கலுக்கு பார்த்திருக்கிறோம். கூட்டல் கழித்தலுக்கு பார்த்திருக்கிறோம். சரியா? விளங்குதா? இதுல பெருக்கலும் கூட்டலும் இருக்கு. இதுல பெருக்கல் மட்டும் கிடையாது. இதுல கூட்டல் கிடையாது. சரியா? ரைட். ஓகேயா?